ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளையெல்லாம் வந்து சினிமாக்காரங்கட்டெல்லாம் போய் நிற்காது? சொல்லுங்க, எத்தனை எத்தனை குடும்பங்கள் கூத்தாடினா உங்களுக்கு குறைஞ்சிச்சு. நீங்கள கூத்து என்பது என் தமிழுடைய மரபு வழி கலைடா. அது என்ன உங்களுக்கு குறைச்சல்? யாரா தற்கூரி ஸ்கிரிப்ட் எழுதி 100 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் தொப்பா போட்டு நிக்கிறாங்க. என்ஆர்சி என்பிஆர் சிஏவுக்காக ஒரு இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுள் பெயரை தாங்கிய இந்த வேல்முருகன் தாண்டா அந்த இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தை ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா செலுத்திய போது அத்தனை தடைகளையும் உடைத்து இன்னைக்கு 40 வழக்குகளை சந்தித்தவன் வேல்முருகன் என்பதற்காக உங்கள் கார்பரேட் நிறுவனம் என்ன செய்யறீங்க? பர்தா போட்ட முஸ்லீம் பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க. கொல்லா போட்ட பாயை விட்டு தொலைக்காட்சியில யூடியூப்ல பேச வைக்கிறீங்க. உனக்கு தெம்பு இருந்தா, தராணி இருந்தா, யோக்கி இருந்தா, தில் இருந்தா வேல்முருகன் அழகோல் எடுக்கிறவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மேடையில் விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிற உங்கள் பாடல் வரிகள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா, சீர்படுத்தியதா, செம்மைப்படுத்தியதா? நான் கேட்கிறேன். அப்பா அம்மா வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்லை, என்னடா பாட்டு இது? ஏண்டா இதை கேட்க கூடாதாடா? இது சமூகத்தை சீர்படுத்துதா? இங்க உட்காந்துருக்க நிக்கிறவங்க பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? இவ்வளவு கேவலமான இரட்டை. நீ ரெடியா நான் ரெடியா? என்னடா பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? நான் கேட்கிறேன். இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிக்குது, வாருங்கள் இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அழைப்பதற்காடா? உட்டாலக்கடி செவுத்து தோல் தான் உள்ளே தெரியுது பாட்டு. இதை நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா, உங்க நொண்ணா, எங்க அண்ணனை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இல்ல, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கி அடிமையாக்கி என் இளைய தலைமுறை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாபாபர பெட்டிகளும் என் முந்திரி காட்டில் இருந்தது என்பது வரலாறா இல்லையா? இந்த ரஜினிவரன் பெரிய கொம்பனா அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்ட வேண்டாம். வேல்முருகன் விஜயகாந்த் ரசிகரை விட நீங்களா பெரிய குஞ்சுகளா? இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்க தான் பரிசு கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான், ஷூட்டிங் நடத்துறது இல்ல, ஷோ நடத்துறது இல்ல, அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்ல, ஷூட்டிங் நடத்துறது இல்ல. ராகவர் லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை ஆசிரமங்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துறது இல்ல, ஷோ நடத்துவது இல்ல. அரசியலுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்க.